இன்னைக்கு குடும்பஸ்டன் அப்படிங்கிற ஒரு மாடர்ன் ஃபேமிலி ட்ராமா ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். இந்த ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற ஒரு ஜானர் இருக்குல்ல, குடும்ப படங்கள், மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள்னு இது ஒரு ஜானராகவே இருந்தது 1990ஸ்லாம். 90ஸில் ஃபுல்லாக வி சேகர் அப்படின்ற ஒரு லெஜண்ட் இருந்தார். அவரோட திரைப்படங்கள் எல்லாமே அப்போது தமிழ் சமூகத்தோட மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ரிசம்பிள் பண்ணும். அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அந்த படம் எல்லாமே ரொம்ப ரிலேட்டபுளாகவும் இருக்கும். அந்த மாதிரி நிறையா திரைப்படங்கள் அவர் கொடுத்துருந்தாரு. இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, வி சேகர் அவர்களோட பேட்டர்ன், இந்த பேட்டர்னுக்குள்ளே அவர் எடுத்தோன்னே வரல. அவரும் ஸ்டார்டிங்கில் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு, வேறு மாதிரியான படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்குள்ள தான் அவர் இந்த குடும்ப திரைப்படங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணுன்னா 1993 வெளியான பிறந்த வீடா புகுந்த வீடாங்கிற படம். இப்போ இந்த படத்தை கூட சில பேர் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற காமெடி சீன்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. கவுண்டமணி செந்தில் வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ண போகிற ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கும். லைக் கவுண்டமணிக்கு தெரியாமையே அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. இந்த காமெடி சீனை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த காமெடி சீன் இருக்கிற திரைப்படம் இதுதான். இதுக்குள்ளே கூட மாமியார் கேரக்டரில் ஒரு மகளிர் சங்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் போட்டு பொழந்து எடுத்துருப்பாரு. கவுண்டமணி போய் பயங்கரமாக அடிப்பார். அந்த காமெடி சீன்லாம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். சிவகுமார், பானுமதிலாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இருந்து தான் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அந்த ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை சொல்கிறது, இது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த படத்தில் இருந்து தான் போக ஆரம்பித்தார் வி சேகர். இதுக்கப்புறம் தான் 1994 வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த படம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் வந்து ஓரளவு ஃபேமஸ்ஸு. ஏன்னா ரொம்ப கதை நோக்கியே போகும். நாசர் இருப்பார் ஹீரோவா, ராதிகா மேம் வந்து ஹீரோயினாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக இருப்பாங்க. கவுண்டமணி வந்து ஒரு கரப்டட் பொலிட்டிஷியனாக இருப்பார். அவர் வீட்டில் வந்து பயங்கர லக்ஸுரியான ஐட்டம்லாம் இருக்கும். அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் வாங்கி போடுவாங்க. ராதிகா மேம் கடனுக்கு வாங்கி போடுவாங்க. அதனாலே அந்த குடும்பம் என்ன விஷயம்லாம் வந்து சந்திக்குது, ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்ற மாதிரி வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற படம் இருக்கும். இதுலேயும் நிறையா காமெடி சீன்ஸ் இருக்கும். அண்டு வி சேகரோட எல்லா படத்துலையும் ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பார். அது எய்தர் ஜெய்சங்கராக இருப்பார், இல்லை விஜயகுமாராக இருப்பார். ஒரு கம்யூனிஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வி சேகர் ஒரு தோழர். ஸோ ஒரு கம்யூனிஸ்ட் கேரக்டரை வச்சுட்டு அந்த கேரக்டர் ஒரு பக்கம் போராட்டம், யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அது இருக்கும். அடுத்து 1996 காலம் மாறி போச்சு. இந்த படத்தில் ரொம்ப உமன் சென்ட்ரிக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பார் வி சேகர். ஒரு 3 பொண்ணுங்க, அந்த 3 பொண்ணுங்களை எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல கடத்தி விட்டுடலான்னு நினைக்கிற ஒரு அப்பா, எந்த மாப்பிள்ளைக்காவது கட்டி வச்சிடலான்னு. ஏன்னா அவருக்கு பொண்ணுங்க மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, பையன் தான் நாங்களை காப்பாற்ற போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற ஒரு அப்பா. ஆனால் அதில் ஒரு பொண்ணு ரொம்ப படித்த பொண்ணு, ரொம்ப தெளிவாக இருக்கிறா. மிச்சாகிற 2 பொண்ணுங்களும் நிறையா கனவுகளோடு இருக்கிறாங்க அவரோட ஹஸ்பண்டை பற்றி. ஆனால் இவர் வேறு யாரோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுருவார். இந்த படத்தில் இருக்கிற காமெடி சீன்ஸ்லாம் இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டு எல்லாருக்குமே தெரியும். சகல இப்போ அடிக்கிற அடியில் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு வடிவேலு சொல்கிற இடமா இருக்கட்டும். அண்டு இந்த படத்தில் இருக்கிற எல்லா காமெடி சீன்ஸுமே பயங்கர ஹிட்டு. அண்டு வடிவேலோட ஒரு பயங்கரமான பாட்டு வாடி பொட்ட பிள்ளை வெளியே, அந்த பாட்டு வந்து வடிவேலை வேறு லெவலில் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனால் அந்த பாட்டுக்கு அந்த காலகட்டத்திலலாம் பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் தனியாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். வாடி பொட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. அடுத்து 1999 விரலுக்கேற்ற வீக்கம். அண்டு இந்த படத்துலையும் லிவிங்ஸ்டன், வடிவேலு, விவேக் 3 பேரும் வந்து ஒரு 3 பேர் ஒரே மாதிரி டிவிஎஸ் ஸ்டாம்ப் வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்தாலும் சரியாக காசு கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா ஒய்ஃப்ஸ் அவங்க 3 பேரோட ஒய்ஃப் வந்து சம்பாதிக்க போவாங்க. அண்ட் இந்த படத்துலையும் நிறையா காமெடி சீன்ஸ் தான் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆகிறத. அண்ட் இந்த படத்தில் தான் பெங்களூரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி வடிவில் கூட்டு போவார். அது இப்போ வரைக்கும் இப்போ யாராவது ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு வந்து பெங்களூரில் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், நம்மளை ரெஃபர் பண்ணுறான்னா கூட அந்த மீம் டெம்ப்ளேட்டை போட்டு அவரை வந்து ரிலேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த படமும் யாராலையும் மறக்க முடியாது. அதுக்கு அடுத்து 2000 கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அண்ட் இந்த படம் தான் அவர் கடைசியாக எடுத்த குடும்ப திரைப்படம். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற காமெடி சீன்ஸு, வடிவேலு கோவை சரலா அந்த பேரு, இது எல்லாமே பயங்கர ஹிட்டு. அண்ட் இந்த படத்தில் அவங்க பேசுகிற இஷ்யூ, அதாவது அப்போ தான் இந்த 90ஸ்க்கு அப்புறமா தான் ஜாயின்ட் ஃபேமிலி வர்சஸ் தனி கொடுத்தனம், இது ரெண்டுமே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ஏன்னா அப்போ தான் குளோபலைசேஷன் வந்து பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட தமிழ் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நிறையா மிடில் கிளாஸ் படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார்
வி சேகர். அண்ட் இந்த படத்தோட அதை அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து பல வருஷமாக இந்த மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு முழு நேர படமே ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பற்றினது மாதிரி எங்கேயும் வரல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போது குடும்பஸ்தன் வெளியாகிருக்குது. இந்த படங்கள் தாண்டி நீங்கள் 90s பார்த்த ஒரு சூப்பர் குடும்ப திரைப்படம் ஏதாவது ஒன்று இருந்ததுனாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.